இந்த வருஷம் ஆசிய கப்லேயே ஒரு மிக சிறந்த போட்டினா அது இதுதான். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ஆசிய கப் லீக்லேயே இன்றைக்கி தான் கடைசி மேட்ச்சு. அந்த மேட்ச்சை ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா மோதுனாங்க. டாஸ் யார் வின் பண்ணான்னா சரித் அஸ்லங்கா வின் பண்ணிவிட்டு சூஸ் டு பவுல் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. டாஸுக்கும் நம்மளுக்கு ராசியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூர்யா சரி வாங்க ஃபஸ்ட் பேட்டிங்கை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கிளம்பினார். வழக்கம் போல் அபிஷேக் சர்மா இன்றைக்கும் போட்டு பொழந்துட்டாப்புல. அதாவது ஒரு மனுஷன் ஒரு டை அடிக்கலாம், 2 டை அடிக்கலாம், தலைவர் இறங்கினாலே பொல தான் போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டாப்புல. என்னமா ரெடி சூர்யா ஒரு காலத்தில் நான் இப்படி இருந்தேன், பட் என்னால் இப்போ இருக்க முடியல, நீயாவது அடியப்பா அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டுருந்தார் அபிஷேக் சர்மா. யுவராஜ் சிங்கோட வளர்ப்புனா சும்மாவா அந்த மாதிரி தான் இருந்தது. அதாவது மிஸ்டர் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற பேர் போனவர் அபிஷேக் சர்மா. அதாவது ஸ்ரீலங்காவோட 22 பாலுக்கு இன்றைக்கி ஒரு 50 ரன்னு, பாகிஸ்தானோட 24 பாலுக்கு 50 ரன்னு, பங்களாதேஷ் கூட 25 பாலுக்கு 50 ரன்னு. அதாவது மெயினாக இந்த 25 பாலுக்குள்ளேயே ஒரு 50 அடித்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்ருக்காரு அபிஷேக் சர்மா. ஆசிய கப்லேயே விராட் கோலிக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு இந்தியன் பிளேயர் ஓப்பனருமான 50 ரன்னு 309 ரன் அடிச்சிருக்க. இன்னும் ஃபைனல் இன்னும் முடியல. கடைசியாக அபிஷேக் சர்மா 31 பாலுக்கு 61 ரன் இருந்தப்போ அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதாவது இந்தியன் டீமுக்கு பவர் பிளேயில் ஒரு நல்ல ஸ்டார்ட் வேணும்னா ஒரு கட்டத்தில் சுமன் கில் அடிக்கிறாப்புல, இன்னொரு கட்டத்தில் அபிஷேக் சர்மா அடிக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அடித்தாங்கன்னா வேறு லெவலில் போகும். அதுதான் நான் விரும்புகிறேன். பட் சூர்யா இன்ஃபார்மே கிடையாது, சுத்தமாக அவுட் ஆஃப் தி ஃபார்மு. அவரை ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் சுப்பன் கிலும் அடிக்கலை, சூர்யாவும் அடிக்கலை, அபிஷேக் சர்மாவும் 61 ரன் அடித்து அவுட் ஆகி இப்போ வெளியே திரும்போது இன்னும் யார் தான் அடிப்பான் அப்படின்னு இருக்கும்போது திலக் வர்மா 21 வயசில் இந்த மாதிரி இன்ஃபார்மில் இருக்கிறது அசுத்தமான விஷயம். போட்டு பொலன்னு போக்குறாப்புல. அதாவது நிதானமான ஆட்டமும் இருக்குது, அதே சமயம் அக்ரஸும் இருக்குது, அதே சமயம் ரூத்லெஸ்ஸாக ஆடுறாப்புல. இதுதான் இந்தியன் டீமுக்கு வேணும் மிடில் ஆர்டர் பொசிஷனில். ஓடியில் சிரேசேயர் பார்த்தா மிடில் ஆர்டர் வந்து T20யில் திலக் வர்மா. அந்த திலக் வர்மாவோட விக்கெட் கீப்பர் எப்படி ஆடுறாப்புல அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். சஞ்சு சாம்சன் ஜிட்டி சர்மாவை எடுத்துட்டு நானே சொல்லிகிட்டு இருந்தேன். பட் சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி செமையாக ஆடினாப்புல. சேட்டன் வந்தாலே தெறிக்கி விட்டேன் வந்தாலே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. போட்டு தெறிக்கி விட்டாப்புல. நானே ஓச்சேன், என்னடா சஞ்சு சாம்சனாக ஓப்பனிங் கொடுத்தா தான் நடிப்பான், மிடில் ஆர்டரில் இந்த மாதிரி ஆடுறாப்புலையா அப்படிங்கிற எனக்கே ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வர பால் போட்டு போல தான், அதாவது நின்று ஆடுற அந்த பேச்சே இடமில்லை. இவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டார்ட் செம்மையாக ஆடுவார், ஸ்ட்ரெயிட் ட்ரைவு செம்மையாக ஆடுவாப்புல, பிளேஸ்மெண்ட்டு செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தான் வனிந்து கசரங்கா ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு பெரிய பவுலரு ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்டில் அவரோட பாலை ஸ்ட்ரெயிட்டில் விட்டார். ஒரு வேறு மாதிரி சம்பவம். ஃபைனலி திலக் வர்மா 50 அடிக்க முடியல, 49 ரனில் இருந்தார். இண்டிவிஜுவல் ஸ்கோரை பார்க்காம பர்சனல் மைல் சொல்லி பார்க்காம டீமுக்காக ஆடணும்னு சொல்லிவிட்டு அக்ஷர் பட்டேல் நீ அடியப்பா அப்படின்னு சொல்லி கடைசி பாலில் 6 அடிச்சு. அதாவது இந்தியாவோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 20 ஓவருக்கு 202. அபிஷேக் சர்மா 61 ரன் 31 பாலுக்கு, திலக் வர்மா 34 பாலுக்கு 49, நாட் அவுட்டு. சரித் அஸ்லங்கா ஒரு விக்கெட்டு. என்னென்னா ஸ்ரீலங்காவுக்கு 203 ரன்ஸ் டு வின், இமாலய வெற்றி இலக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆசிய கப்லேயே 200 ரன் அடித்ததும் ஃபஸ்ட்டு டீமும் இந்தியா தான். அது 200 ரன்னை சேஸ் டிபார்ட் பண்ணுறதும் இந்தியா தான். அதாவது ஃபஸ்ட் ஓவர் வீசின ஹார்திக் பாண்டியா, செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ண ஸ்ரீலங்காவில் பதும் நிசங்கா, குஷால் மெண்டீஸ். ஃபஸ்ட் ஓவர்லேயே குஷால் மெண்டீஸ் ஹார்திக் பாண்டியா வீசினது கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டார். அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி உள்ளே வந்து ஆட்டையை களைச்சி விட்டாப்புல. இப்படியே தான் போயிட்டுருக்குது. பட் என்ன ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்கல மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 6 ஓவருக்குள்ளேயே 2-3 விக்கெட்டை இழந்துடுறாங்க. அதனால என்னமோ ஆசிய கப்பில் எலிமினேட்டரில் வெளியே போயிட்டாங்க. பின்னாடி வந்த குஷால் பெரேரா 2 ரன் இறங்கினாப்புல. இறங்கி என்னாமா ஒரு அடிங்க, தரமான சம்பவம். 32 பாலுக்கு 58. அதாவது
இந்தியாவோட ஸ்ரீலங்காவில் எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுனா இந்த குசல் பெராரா, தசுன் சனக்கா, பதும் நிசாங்கா இந்த மாதிரி பிளேயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பார்த்தாலே அடிப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டாக ஒருத்தர் இருந்தார் முகமது சிராஜ். அவர் விக்கெட் எடுத்துட்ருவாப்புல. அவர் இல்லாதனால போட்டு பொழந்துட்டாப்புல. சரி போட்டு பொழந்தாலும் பரவாயில்ல, குல்தீப்பை வச்சு எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சூர்யா மைண்ட் வைஸ் பண்ணி குல்தீப்பை உள்ளே கொண்டு வந்து அசால்ட்டாக ஒரு விக்கெட்டை போட்டாப்புல. விக்கெட் போட்டது மூலிமா ஆனால் எல்லோரும் அவுட் ஆகி போயிருந்துரும்போது தசுன் சனக்கா அந்த பக்கம் வச்சுட்டு பதும் நிசாங்கா போட்டார் ஒரு செஞ்சுரி. 58 பாலுக்கு 107 ரன்னு. பாப்பா என்ன ஒரு கன்சிஸ்டன்சி. நானே யோசித்தேன் ஜிம்பாப்வேயில் என்னம்மா அடி போட்டு பொழந்துட்டு இருந்தாப்புல, எல்லாத்தோடையும் அந்த அடி அடிச்சுட்டு என்னன்னா ஆசியா கப் வந்து மேட்ச்சு நல்லா அடித்தாப்புல, அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் தி ஃபார்ம் போயிட்டாரே அப்படிங்கிற மாதிரி நினச்ச பதும் நிசாங்காவை. ஆனால் பதும் நிசாங்கா அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நான் இந்தியாவோட அடித்தே தான் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி அது 50 அடித்த பரவாயில்ல, செஞ்சுரி 4 செஞ்சுரி மரண செஞ்சுரி போட்டு வேறு மாதிரி சம்பவம் பண்ணியிருக்கிறாப்புல. எனக்கே ஒரு ஷாக்கு. அவர் ஃபைனலோ 6 பாலுக்கு 12 ரன் இருந்தது. ஃபஸ்ட்டு பால்லே பதும் நிசாங்கா அவுட் ஆகி பவுலிங் திரும்புவதனால கடைசி வரைக்கும் ஹர்ஷித் ராணா என்ன தான் எக்ஸ்பென்சிவ் ஓவர் கொடுத்துருந்தாலும் பட் ஃபைனல் ஓவரில் டிஃபெண்டிங் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் போயிடுச்சு. சூப்பர் ஓவர் போனதில் ஃபஸ்ட் ஓவரே வந்து ஹர்தீப் சிங் தான் நம்ம இந்தியன் சைடில் வீசினாப்புல. அதே தசுன் சனக்காவும் குசல் மெண்டிஸ் தான் ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு பதும் நிசாங்கா இறக்கி விட்ருக்கணும். தொடர்ந்து 2 கேட்சு. ஃபஸ்ட்டு வந்து குசல் மெண்டிஸ் ஹர்தீப் சிங்கை ஆஃபில் போட்ட பாலை ஸ்லைஸ் பண்ணி விட்டு ரிங்கு சிங்கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆகி வெளியே திரும்பினார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிட்டி சர்மா அவரும் ஒரு கேட்சை பிடிச்சி தசுன் சனக்கா அவர்கிட்ட ஒரு கேட்சை பிடிச்சி அவுட் ஆகி வெளியே திரும்பிட்டாப்புல. இப்படியே போயிட்டு இருந்தால் வெறும் 3 ரன் அடித்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதே தான் நிலமை வந்தது. சூர்யா கில்லு 2 பேரும் சேர்ந்து 3 ரன் அடிக்கிறதில்ல ஒரே பாலில் மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. சூப்பராக ஒரு மேட்சை. அதாவது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்ரீலங்கா டீமுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்கு. சனத் ஜெயசூர்யா ஹெட் கோச் கண்டிப்பாக யோசிப்பார். இப்படியே போய்ட்டு இருந்தால் சரிப்பட்டு வரதை T20 வேர்ல்டு கப்பும் ட்ரீமாக மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் T20 வேர்ல்டு கப்பு இந்தியாவில் நடக்க போகுது. இந்த சூப்பர் ஓவரில் வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம்னு ஒருத்தர் யாருன்னா நம்ம ஹர்தீப் சிங் தான். அதாவது பும்ராவோட ரீப்ளேஸ்மெண்ட்டை எப்படி நிறைவேற்றி வச்சுருக்காரு. பும்ராவே எனக்கு தெரிஞ்சு 3 ரன்னு கொடுத்துருக்க மாட்டாப்புல, ஒரு 7 ரன் 8 ரன் கொடுத்துருப்பார். பட் இவர் 3 ரனில் முடிச்சிட்டாப்புல. ஃபைனலி இந்தியா வின் பை சூப்பர் ஓவர். அதாவது 2 பேருமே 20 ஓவருக்கு 202 ரன்னு 5 விக்கெட்டு கூட அடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபைனலாக சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் ஃபஸ்ட்டு பிடிச்ச 3 ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க. சூப்பர் ஓவரில் இந்தியா அசால்ட்டாக அந்த 3 ரன் அடித்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதில் என்னென்னா இந்தியாவோட பலம் வேறு மாதிரி இருக்கும். ஃபைனலில் இந்தியா வாஸ் பாகிஸ்தான் சண்டே நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இதே மாதிரி 200 ரன் அடித்தாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணலாம். அட்லீஸ்ட் 180+ அடித்தாங்கன்னா வின் பண்ணலாம். இல்லைன்னா அது என்ன ஆகுதுன்னு தெரில, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்கு, அவங்க எந்த மாதிரி இன்ஃபார்ம் பேட்டரை உருவாக்கி வேர்ல்டு கப்புக்கு வரப்போகிறாங்கன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்தியா இந்த மாதிரி சூப்பர் லெவல் வெற்றி பெற்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.